அம்மா சொல்லுங்க. செல்லம் அம்மா சொல்லுங்க. நான் தான் உன் அம்மா. அம்மா சொல்லடி செல்லம். என்ன பாக்குறீங்க? இங்க பாரு, உங்க அம்மாவோட நான் தான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். அதனால நான் தானே உன் அம்மா. நேத்து நீ அழும்போது மனசு கொஞ்சம் சங்கடமா தான் இருந்துச்சு. ஆனா உன்னை எப்படி அது சமாதானப்படுத்திடணும்னு நினைச்சேன். இங்க பாரு, இன்னைக்கு உனக்கு பழகி போச்சு. அத மாதிரி இந்த அம்மாவை நீ அம்மாவா ஏத்துக்கோ, சரியா? உங்க ஆத்தா என்ன மாதிரி தானே இருக்கா? கேட்டா நான் தான் அவளை மாதிரி இருக்கேன்னு சொல்லுவா. இங்க பாரு, அவ சரியில்லை. அவ நமக்கு வேண்டாம். நீ, நான், தம்பி பாப்பா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். தம்பி பாப்பாவை எப்படி பாத்துக்கிறனோ அதே மாதிரிதான் அம்மா உன்னை பாத்துக்குவேன், சரியாடா? என்ன சொல்றீங்க? சரின்னு சொல்றீங்களா? அம்மா பொண்ணுல, இங்க வாங்க செல்லம், இங்க வாங்க. அம்மா உனக்கு இப்ப சாதம் ஊட்ட போறேன். பருப்பு போட்டு அப்படியே கீரை போட்டு உனக்கு சாதம் விட்டுட்டா. சொல்லுங்க என் செல்லக்குட்டி, இங்க வாங்க. ருக்மணி, இங்க வாடி செல்லம். இருக்கு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீ என்ன மாதிரியே தான் இருக்க. ஆனா உங்க அம்மா மட்டும்தான் எனக்கு எதிரி, நீ எதிரி இல்ல. இங்க பாரு, உன்னை நான் ரொம்ப சந்தோஷமா நல்லா பாத்துக்குவேன். உங்க அம்மாவை விட 100% அதிகமா உன்னை நல்லா பாத்துக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இனி நமக்கு யாருமே வேண்டாம். நீ, நான், தம்பி அப்படி சந்தோஷமா இருப்போம், சரியா? பாரு செல்லம், அப்பாலாம் சொல்லக்கூடாது. உனக்கு அம்மா மட்டும்தான். இந்த அம்மா தான் உனக்கு அப்பா அம்மா எல்லாமே. நான் உன்னை பெரிய ஸ்கூல்ல சேர்க்க போறேன். உன்னை நல்லா படிக்க வைக்க போறேன். உங்க அம்மாக்கு எதிரா நீ மாறணும். உங்க அம்மாவை கண்டாலே உனக்கு பிடிக்காம போகணும். அவளை ஓட 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 நீ விரட்டணும். மற்றபடி எனக்கும் அவளுக்கும் எதுவும் கிடையாது. ஆனா நான் அனுபவிக்க நினைச்சதெல்லாம் உன்னை வச்சு அனுபவிக்கணும். நீ சந்தோஷமா இருக்கணும், நானும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? புரிஞ்சு நடந்துக்குவேனே, நான் நம்புறேன். வா செல்லம், உனக்கு நெய் போட்டு சாதம் விட்டுறேன். பாப்பா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும், சரியா? அப்புறம் என்னமோ உன் அப்ப என்ன தீவிரவாதியை பிடிக்க போற மாதிரி வலை வீசி தேடுறானாமே. இங்க பாரு செல்லம், உன்னை என்னையும் அவன் கனவுல மட்டும் தான் பிடிக்க முடியும். நேர்ல பிடிக்க முடியாது. கூடிய சீக்கிரம் நாம இந்த இடத்தையும் காலி பண்ணிடுவோம். அப்புறம் அவன் என்ன எங்க போய் தேடுறான்னு பாப்போம். நீ ரெடியா இரு. நீ தூங்கி முழிக்கிறதுக்குள்ளயும் அம்மா வேற இடத்த தேடி உன்னை அங்க கூட்டிட்டு போய் பத்திரமா பாத்துக்கிறேன், சரியா செல்லம்? இருக்கு பையன், என்ன பிடிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டலைதானா? அதுவும் தம்பிக்காரனை கூப்பிட்டுக்கிட்டு எப்படி பிடிக்கிறானே நானும் பாக்குறேன். என்ன படுத்துற பாட்டுக்கு நீங்க எல்லாரும் அனுபவிக்கணும். நானும் என் செல்லமும் எப்படி சந்தோஷமா இருக்க போறேன்னு பாருங்க. மகா, என்ன எத்தனை நாள் அவளை இப்படி விட்டு வைக்கிறது? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமையும் அவளை சும்மா விட முடியாது. எனக்கு குழந்தைய பார்க்காம என்னமோ மாதிரி இருக்கு மகா. என்ன பேசுறீங்க? பெத்தவ நானு, என்ன விட வேதனை யாருக்கு இருக்கும்? எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். ஆனா நான் பொறுமையா இருக்கேன்ல, நீங்களும் பொறுமையா இருங்க. என்னடி இப்படி பேசுற? அப்ப குழந்தைய தேட வேண்டாம்னு சொல்றியா? கொஞ்ச நாள் நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்றேன். யாரும் குழந்தைய பத்தி இந்த வீட்லயோ வெளியவோ பேச வேண்டாம். யாரும் தேட வேண்டாம். அவ நாம தேடணும் ஏங்கணுங்கிறதுக்காக தானே இந்த வேலையை பாக்குறா. எப்படி மகா, எப்படி முடியும்? முடியணுங்க. நாம எல்லாரும் அவங்க வேலையை பாக்குறோம்னு தெரிஞ்சா அவளாவே வெளியே வருவா. அவ நம்மளை கஷ்டப்படுத்தணும் தானே இந்த வேலையை பாத்திருக்கா. ஏங்க, நாம யாரும் அவளை கண்டுக்கலன்னு தெரிஞ்சா அவ தன்னால வெளியே வருவா. அவ வெளியே வரட்டுங்க, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. மகா, அவ குழந்தைய ஏதாவது பண்ணிருவா. குழந்தை மேல ஒரு துரும்பு கூட படாது. அவ குழந்தைய நல்லாவே பாத்துக்குவா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். நீங்க கொஞ்ச நாள் அமைதியா இருங்க. அவ வெளியே வந்துதானே ஆகணும். அவ வெளியே வரட்டும், அப்புறம் நான் அடிக்கிற அடியில அவ எழும்பவே மாட்டா. சொல்ற, ஆனா எனக்கு மனசு கேட்க மாட்டுக்கு மகா. நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். உங்களுக்கு குழந்தை வேணுமா வேண்டாமா? ஏங்க, நான் சொல்றது நடக்கும் நம்புறீங்களா? இங்க பாருங்க, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னை விட அவளை யார் அதிகமா புரிஞ்சு வச்சிருப்பா? நான் சொல்றத கேளுங்க, அமைதியா இருங்க. இப்ப நீங்க ஆபீஸ் கிளம்புங்க. ஏங்க, நான் சொல்றேன்ல. சரி மகா. நான் எல்லார்கிட்டயும் பேசுறேன். நான் சொல்ற மாதிரி எல்லாரும் நடந்துக்கோங்க. கூடிய சீக்கிரம் என் குழந்தை இங்க வருவா. அத நான் நம்புறேன், நீங்களும் நம்புங்க. சரி மகா. என்ன மகாராஜா இன்னைக்கு என்ன தேடி வந்திருக்காரு? என்ன ஒரு நாள் கூட நீ சித்தியா மதிச்சதே கிடையாதே. இப்ப எதுக்குல இங்க வந்திருக்க? நீ மட்டும் வந்திருக்கியா இல்ல
உங்க அம்மா கறியும் கூட வந்திருக்கலா? இந்த பாடு எலிசபெத், உனக்கு எனக்கும் எதுவும் பிரச்சனை கிடையாது. நான் உன்னை தேடி ஏன் வரலனா, நீ பண்ற எதுவும் பிடிக்காதனால தான் வரல. அதுக்காக நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்க இல்லைன்னு ஆயிடுவோமா? இங்க பாரு, நீ மனசுல எதையும் வச்சுக்காத. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். ருக்கு சித்தி மக சித்தி குழந்தைய ட்ரீட் பண்ணிட்டு உனக்கு தெரியும் தானே? ஜான்சி பாப்பா எங்க இருக்கான்னு சொல்லு. எனக்கு ஜான்சி பாப்பாவை பார்க்கணும். அவளை பார்க்காம மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மகா சித்தி பாவம்ல. நீ தயவு செஞ்சு பாப்பா எங்க இருக்கான்னு மட்டும் சொல்ல. இல்லை, எனக்கு என்னமோ தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லாத மாதிரி நினைக்கிறேன். இங்க பாரு, இந்த திருட்டு வேலையெல்லாம் பார்க்கறவ அந்த ருக்கு தான். அன்னைக்கு என்னை தேடி வந்து பணம் கேட்டா. நான் அவளை பணம் தர முடியாதுன்னு சொல்லி துரத்தி அடிச்சேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. ஆனா அவ இந்த அளவுக்கு கேடு கட்ட செயலை பண்ணுவானே நான் நினைக்கல. இல்ல, இத்தனை நாளும் நமக்குள்ள எத்தனையோ சண்டை வந்திருக்கு. உங்க அம்மா கறிக்கு எனக்கும் சண்டை வராத நாளே கிடையாது. ஆனா என்னைக்காவது உங்க யாரையாவது நான் கடத்தணும்னு நினைச்சிருக்கனா? நீ சொல்லு. ஆமா, நீ அப்படிலாம் பண்ணவே இல்ல. நீ என்னை ஏசிடுக. ஆனா ஒரு நாள் கூட நீ அப்படி பண்ணது இல்ல. ஆனா ருக்கு சித்தி உன்கிட்ட தானே நல்லா பேசுவாங்க. அதான் கேக்குறேன். ப்ளீஸ், எங்கயாவது உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்து அங்க ருக்கு சித்தி ஒளிஞ்சிருந்தாங்கன்னா சொல்லு. அந்த எரும மாடு எங்க போய் தொலைஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அவளை உனக்காக நான் கண்டுபிடிச்சு தரேன். இங்க பாரு, அவ எங்க இருந்தாலும் 24 மணி நேரத்துக்குள்ள நான் தகவல் சொல்றேனே, உன் அப்பா கிட்ட போய் சொல்லு. இங்க பாரு, அவ ஏன் கண்ல மண்ணை துவ முடியாது. எங்க இருந்தாலும் அவளை நானே கண்டுபிடிச்சி கரகரன்னு இழுத்துட்டு வரேன். இல்ல உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். உங்க அம்மாட்டையும் இதையே போய் சொல்லு. யாரு உன்னை நம்புறாங்களோ நம்பலையோ, நான் உன்னை நம்புறேன். நீ சான்சி பாப்பாவை கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுவேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ், சீக்கிரமா கூட்டிட்டு வா சரியா? சரிடா, கவலைப்படாத. அதான் நான் சொல்றேன்ல. இங்க பாரு, இன்னைக்கு ஒரு நாளும் பொறுத்துக்கோ. பாப்பா எங்க இருந்தாலும் நான் தூக்கிட்டு வந்து மகா கிட்ட சேர்க்கறேன்னு சொல்லு சரியா? சரி எலிசபெத், அப்ப நான் வரேன் சரியா? இல்ல, வந்ததுதான் வந்த. ஏதாவது சாப்பிட்டுட்டு போக வேண்டியதுனே. ஏன் ஓடுற? உன் ஆத்தக்கறி உள்ள வர மாட்டாளாமா? அம்மா, பாப்பா விட்டாடி சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிச்சு தெரியுமா? அங்க போய் ப்ரேயர் பண்ணா பாப்பா கிடைச்சிடுவான்னு சொல்லிச்சு. அதான் அம்மா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் அம்மா கூட சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். நீ பாப்பாவை தேடி சரியா? சரிடா, இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது. அந்த ருக்குவை நிரந்தரமா வீட்டை விட்டே துரத்தணும். எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பா. நாம அந்த குழந்தைய கண்டுபிடிச்சி எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து அத்தை கிட்டையும் ஜான் கிட்டையும் மகா கிட்டையும் எல்லார்கிட்டையும் நல்ல பேரை வாங்கணும். இந்த காரியத்தை முதல்ல நாம தான் பண்ணணும். முதல்ல அந்த ருக்கு எங்க இருக்கான்னு தேடுவோம்.